தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழ்நாடு கடுமையான வெள்ளங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுகிற மாநிலமாகவும் வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சியை சந்தித்து நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். ஆகவேதான் மழைக்காலத்தில் உபரி நீராக வெளியேறுகிற கடலுக்கு வீணாக செல்லுகிற அந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வகையில் காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்று பல முறை நானும் பல ஆண்டுகளாக கேட்டேன். அதற்காக ஒரு பெரும் திட்டம் தீட்டி சில கால அளவுக்குள் அரசு நிறைவேற்ற முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் தலைவர்களே, இப்பொழுது நாம் பெரிய பெரிய அணையை கட்ட முடியாத காரணத்தால் தடுப்பணைகள் கட்டுவதை அரசு உணர்ந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீர்வளத்துறையில் மற்ற திட்டங்களை நிறைவேற்றுவதை விட தடுப்பணையை கட்ட வேண்டும் என்றுதான் சென்ற ஆண்டு ஒதுக்கிறார்கள். ஆக 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 அணைகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற பொழுது நான் என்னுடைய மானிய கோரிக்கைகள் அதை தெளிவாக தெரிவிக்கிறேன். ஆகையினால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் இந்த ஆண்டும் இப்பவே சொல்றதை கட்ட முடியாது. எந்தெந்த தொகுதிக்கு வேணுன்றது கொடுத்துடணும் நீங்க, அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் போய் வரணும். அது ஆகையினால கட்டியே தீர வேண்டும் என்று கருதுகிற மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை நிறுத்தி கொடுத்தால் வருகிற நிதி ஆண்டில் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ தடுப்பணைகளை எடுத்துக்கொள்வேன். மதியழகன். பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மழை காலங்களில் வெளியேறும் உபரி நீரை வடதள ஏரியிலிருந்து கப்பல்வாடி வழியாக காக்கங்கரை வரை உள்ள ஏரிகளை நிரப்பதற்கு ஏதாவது ஆயத்தம் செய்யப்படுமா என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேறும் நீரில் அதை மார்க்கண்டையா நதியிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் விட்டு கொண்டு வந்து வடதேலா ஏரிக்கும் அதை சுற்றி இருக்கிற ஏரிகளுக்கும் இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது போதாது என்று அங்கிருந்து வேறு ஒரு பகுதிக்கும் ஒரு 20 ஏரிகளை தண்ணீர் கொண்டு வர நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வடதேலா ஏரிக்கு போதுமான தண்ணீர் இல்லை. எனவேதான் தென்னைக்கால் என்கிற அந்த தண்ணீர் இருந்து வடதேலா ஏரிக்கு அதனுடைய 12 குளங்களுக்கு தண்ணீருக்கு புது கால்வாய் விட்டு வேண்டிய நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. அது வந்தால் வடதேலா ஏரிக்கு வந்த பிறகு அதுக்கு காக்கங்கரைக்கு கொண்டு வந்து கப்பல் கரையை கொண்டு சேர்த்து விடலாம் புத்தூர் அணையோடு. மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். இந்த கேள்வி